ஹலோ ஸ்கிரீமேட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போதான் படம் முடிஞ்சு வெளியே வரேன். டாப்ல இருக்குது. இந்த படத்தை பார்க்க வரதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிவ்யூஸ் எதுவுமே நான் பார்க்கல. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இந்த படத்துக்கு வந்தோம். உண்மையிலே படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் ஆஹா ஓஹோ அளவுகளாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா இன்ட்ரோல் சீன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல பிளட் கிடையாது, படம் ஃபுல்லாவே பிளட் தான். ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் தான். மியூசிக்ஸ் தான் உண்மையிலே படத்துக்கு பெரிய பிளஸ். அந்த ரிவெஞ்ச் ஆஃப் ராகா பீஜம் தான் படத்திலேயே அல்டிமேட். உண்மையில அந்த மியூசிக் எல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 18+ படம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் வந்து பிளட் கண்டென்ட் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. லோகேஷ் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யதார்த்தமா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்ல. ஆனா இது அவரோட ஃபர்ஸ்ட் படம்னால ஓகே தான், ஒன்றும் குறை சொல்றவர்கள் ஒண்ணும் இல்ல. படத்துல முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா ஹீரோயின் வேற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். அவினாஷ் அவரோட ஆக்டிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தமா இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி உங்க இஷ்டம். பாய்.